சொன்னா அங்கே பேசி ஒரே அரைச்சதா என்ன கேட்கணும். இன்னைக்கு நான் பொல்லாத ஆளு ஒரு அளவுக்கு பொறுமையா இருப்பேன். என்ன வெறப்படிக்க என்ன 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 நல்லா மஞ்சளா போ போயிருந்துட்டு என்ன வெறப்பா நிக்கிறேன். நான் எத்தனை பார்த்துருப்பேன். போ தாங்கள் யார்? தாங்கள் யார் அப்படி நான் சொல்ல முடியாது. வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. தெரியுது இல்ல? தெரியுது. என் சிசினியா கை வாங்கி அடிச்ச வா இன்னைக்கு தொலைஞ்ச. அபச்சாரம் செய்தவராயினும் அபச்சாரம் செய்வராயினும் பேசு. அபச்சாரம் செய்தவராயினும் வீட்டுக்கு வந்தவருக்கு முகம் மலர்ந்தால் உபச்சாரம் செய்ய வேண்டும். நாங்க என்ன செய்யாம இருக்கோம்? அந்தவரை வரவேற்பதுதான் குல பண்பாடு. வாங்க யாரு நீங்க? நீங்க எப்ப சொல்லிருக்கணும்? எப்ப கேட்க மாத்திரத்திலேயே புதுமை ஆள் தெரிகிறீங்களே யார் என்று நீங்க கேட்டுக்கணும்ல, இருக்கணும்ல, சொல்லிருக்கணும்ல, செப்பிருக்கணும்ல. இதான் செய்யாம விட்டு பேசும்போது செப்பல செப்பல சப்பலுக்கு ஒருத்தனுக்கு கொடுக்கல. செப்பல் செப்பலன்னா செப்புதல்னு சொன்னேன். செப்புதல்னு சொல்லுங்க. அது என்ன செப்புல செப்பல என்ன? செப்புதல் என்றால் கூறுதல். அப்ப நீ செப்பிருக்கணும்ல. செப்பிருக்கல்ல. வாங்க யாரு? டேய் நான் பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு செப்புன. நீ முதல்லயே செப்பிருக்கணும். ஐயா செப்பு செப்புதல். நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் செப்புனேன்னு சொல்லு. ஆமா சா குறுக்க வரக்கூடாது. சே வர. டேய் நான் எப்ப சா சொன்னேன்? உன்னை போய் நான் சா சொல்லுவேனா? என்ன நீங்க எதுக்கு சாவ சொல்றீங்க? உங்க கள்ள பொண்டாட்டியை சேர்த்து அப்படி கேட்க முடியுமா? கிடையாது, முடியாது. பேசு. சரி சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சப்பட்ட தப்பு. வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். அதெல்லாம் நாங்க நல்லா வாழுவோம். நீங்க யாரு? நீ யாரு? மனுஷன். நான் ஒரு ரிஷி. நான் ஒரு ஆம்பளை ஆளு. நீ ஆம்பளை நான் பொம்பளை எல்லாம் சொல்ல முடியும்? நீ பேசு. அப்படியா? முடிஞ்சா போட்டி போடுவாரு. நான் ஒரு பக்தன். நான் ஒரு சித்தன். பலே பரவாயில்லையே. அதான் பேசுவோம். நான் ஒரு தேவலோகத்திற்கு ரிஷி. நான் ஒரு பூலோகத்து ரிஷி. எனக்கு என் வகை சித்துக்கள் தெரியும். என்னது? என் வகை சித்துக்களும் தெரியும். எனக்கு எல்லா சித்தையும் தெரியும். ஓல்டு மங்கு, பிளாக் பேர், மானிட்டர், 1848, மார்பியஸ். நான் குடிக்கிறது பக்காடி லெமன். நீ குடிக்கிறது ஓல்டு மங்கு. நான் இல்ல என்னையும் சேர்க்கிற பத்தியா? அது இல்ல பாருங்க. என்னையால பல பேர் சிறப்படைஞ்சிருக்காங்க. என்னால பல பேர் மாசமாயிருக்காங்க. அட மாட்டுக்கு சென ஊசி போடுறது நான் தாங்க. அப்படியா? நான் தண்ணி மேல நடப்பேன். நான் தண்ணிக்கு நீ தண்ணிக்கு மேல நடந்தா நான் நெருப்ப விரல விட்டு ஆட்டுவேன். நான் கூடு விட்டு கூடு பாயுவேன். என்ன சொன்னீங்க? கூடு விட்டு கூடு பாயுவேன். என்ன பஞ்சர கூடையா? அப்படி இல்ல. கூடு என்றால் உடல் கூடு. காகமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான. இது காற்றடைச்ச பை மாதிரி தெரியல, பலூனு பை மாதிரி. பையங்க உடல் கூடு இருக்கு. இந்த வெற்று கூடு எப்ப ஆகும்? இந்த கூடு எப்ப ஆகும்? இன்னும் ஒரு 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் முடிஞ்சிருமா? 22 தாண்டிருச்சா? பரவாயில்ல. ஏன்னா இந்த உடல் கூடு என்பது இதை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகக்கூடிய தன்மை. அப்ப நான் கூடு விட்டு கூடு வாயுவேன். அப்ப ஒண்ணு செய், மை செட்டுக்குள்ள போயிட்டு வா பாப்போம். அவர் உடம்புக்குள்ள. நீ வா. அக்ரணை பொருள். நான் சொல்றது உயர்திணை பொருள். நான் சொல்றது மை செட்டு ஓட்டுற ஆம்பளை அளவுன்னு சொன்னேன். அவருக்குள்ள எதுக்கு நான் போனோம்? அவர் சத்தனே பேசவே மாட்டேங்கிறாப்ல. அதே மைக்கில் நிக்க. அப்படி இல்ல, இறந்த உடலுக்குள் திருமூலர் போனாரு என்றைக்கு. அவரு போனாரு வந்தாரு. ஆமா அது இருக்கட்டும். நீ இப்ப கூடு விட்டு கூடு வாயுவில்ல. கூடு விட்டு கூடு வாயுவேன். நான் வீடு விட்டு வீடு தாண்டுவேன். பாருங்க எதை பார்க்கணும்? நான் பல பெண்களை சந்திச்சேன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, சாவித்திரி, இந்த மாதிரி பல பேத்துக்கு நான் சந்திச்சிருக்கேன். நீ 4-5 பேர் தான் சொல்ற. நான் சொல்லவா? சொல்லு. சினேகா, பவதானி, பவானி, சுமதி, ரேவதி. மணப்பார் சங்கத்துல மற்ற பேரும் தெரியல. மதுரை சங்கத்துல சொல்றேன் பாரு. பவதானி, இன்னொரு பேர் கோயிலா. இதெல்லாம் நான் சம்பாதிச்ச கம்பெனிப்பா.
புதுக்கோட்டையில சொல்றேன் பாரு. ஏய் ஏய் வேணாம், யூடியூப் ஓடுது, கொண்டே விடுவேன். இரு, திண்டுக்கல் சங்கத்தை விட்டு ஐடியா. திண்டுக்கல் சங்கத்தை, திண்டுக்கல் சுமதி தெரியுமா? திண்டுக்கல் சுமதியா? திண்டுக்கல் ராதியா தெரியுமா? தெரியாது. எல்லாம் என் கம்பெனி. அப்படியா? நீ சொன்னிய ஒரே ஒரு ஆள் மட்டும் எனக்கு தெரியும். அந்த மணிமேகலை. அந்த மணிமேகலை மணிமேகலை பாத்திரத்தை நீ பாத்திருக்கியா? ஏதா மணிமேகலை பாத்திரத்தை? மணிமேகலை பாத்திரத்தை நான் என்ன மயிருக்கு பார்க்கணும்? ஏய், அது ஒடுக்கு பாத்திரம். ஏய், அந்த மாதிரி பாத்திரம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துல சாப்பிட்டா பசியே போயிருமியா? ஒருத்தி பசியை அடக்குச்சு அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு ஒரு பேரு. அந்த பாத்திரம் சுரக்கிறதுனாலதான் அமுத சுரபின்னு அதுக்கு பேரு. எது வச்சிருந்தா மணிமேகலை. அப்ப மணிமேகலை பாத்திரத்துல சுரக்கும்ல. ஆமா, நீ அந்த மணிமேகலை தெரியும் சொன்னீங்கல்ல. தெரியும். அப்ப அந்த பாத்திரத்துல நீ சாப்பிட்டியா? ஒண்ணு சாப்பிட்டீன்னு சொல்லணும், இல்ல சாப்பிடலன்னு சொல்லணும், இல்ல நீ சாப்பிடறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுன்னு சொல்லணும். அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. சாப்பிடுவீல்ல? அந்த பாத்திரத்தை வாங்கி வச்சிருக்கோம், இன்னும் சோறு போடல. அப்படியா? அரிசி வெந்துகிட்டு இருக்கு. ஏய், அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவகசிந்தாமணி சொல்லி 50 காப்பியத்துல அந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தாங்களே மணிமேகலை, அந்த மணிமேகலை பத்தி தான் நீ சொல்லிட்டு இருக்க. மணிமேகலை பத்தி பேச எனக்கு பிடிக்காது. ஏய், நான் சொல்ற மணிமேகலையா? அந்த மணிமேகலை நான் சொல்றேன். அவன் வச்சிருந்தாலே ஒரு பாத்திரம், அமிர்த சுரபி, காய சண்டிகையினுடைய பசியை போக்கியது அந்த பாத்திரம். ஓ, நீங்க அதுல சொல்றீங்களா? நீ எந்த பாத்திரத்தை, எந்த மணிமேகலை சொல்ற? கரூர் மணிமேகலை. அந்த மணிமேகலை இல்லையா? நான் சொல்ற மணிமேகலை அவ எதுல வர்ற காப்பிய நூல்களில் வரக்கூடிய மணிமேகலை. கை செஞ்சு கையை, அந்த கையை தூக்கி பேசுங்க. ஏன் இதுல என்னையா இருக்கு? கம்முக்கட்டு மஜிர நாத்த இங்க. அத்தரும் சம்பவதும் மல்லிகை பூசியும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா, அங்கம் மணக்கவில்லையே. போடு வல்லம பித்தா பித்தா பே வல்லம பித்தா. ஏய் ஆடு. அந்த மாதிரி இந்த உடல்லாம் ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்க. நறுமணம் கமலும் உடல்யா. இதை பார்த்து விட்டு நீ இப்படி சொல்லலாமா? நான் உண்மையுமே சொல்றேன். என்னது? அது என்னமோ தெரியல. பப்புனு காரங்களுக்கெல்லாம் வந்தா சாவக்கேடு. என்ன சாவக்கேடு? 45 கிலோவை தாண்ட மாட்டேங்குது. ஆனா இந்த நார்தர் பூரா பூரா பாரு, பூரா சிண்டெக்ஸ் டேங்க் மாதிரி. ஏய் 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 இருக்கும் போல விஷயம். சரி, நீங்க அப்ப அந்த அச்சய பாத்திரத்துல சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிடுறதே கிடையாது. நான் சோத்தை திங்கிறதே கிடையாது. தெரியுமா? தெரியும். நீ இப்படி பேசி நீ ஏன் சோற திம்ப? சோத்தை திங்கிறது கிடையாது. நீ சோறு திங்க மாட்டேன்னு தெரியும். நான் தேவல ஒரு ரிசி. நான் எப்படியா சோத்தை திம்பேன்? வேற என்ன திம்பியா? நான் சோத்தை சாப்பிட மாட்டேன். வாயு காற்றுதான் அம்பட்டும். கொஞ்ச நேரம் கீழே உட்காருங்க. ஏய், இந்த காற்று இல்ல, பசிக்கும்ல உங்களுக்கும். பிச்சு புடியும் பிச்சு. இந்த காற்று வல்ல. நான் சொல்ற காற்று தேவலோக காற்று. தேவலோக 10 வகையான காற்றுகள் உண்டு. நான் சொல்ற தேவலோக காற்று. சாப்பிட மாட்டியா? நீ சொல்ற காற்று வேற காற்று, வாயு காற்று. வாயு காற்று. இப்ப நீங்க வந்து சாப்பிட மாட்டியா? கண்டிப்பா கிடையாது. சாப்பிட மாட்டேங்கிற பொதிய எரும மாடு மாதிரி இருக்கு. ஏய், எரும மாடு. எரும மாட்டுக்கு சிறப்பு கொடுத்தானே அன்றைக்கு ஒரு ஆள். என்னன்னு? யாரு? முருகப்பெருமான். சரி. கருங்காலி கட்டைக்கு வாய்னானா கோளாறு இருங்கதலை தண்டிருக்கிறானும் பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரவு துஞ்சாது என்ன. சாதாரண எரும மாடுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எரும மாட்டை வாகனமா வைத்து ஏறினானே முருகப்பெருமான். எரும மாட்டின் சிறப்பு உண்டு. எரும மாட்டை பத்தி பேசுறியா இல்ல முருகப்பெருமான் எரும மாட்டுல ஏறினதை பத்தி பேசுறியா? முருகப்பெருமான் எரும மாட்டுல ஏறினதுனால எரும மாட்டுக்கு சிறப்பு கிடைச்சிச்சு. எரும மாடுங்கிறா? எரும மாட்டின் சிறப்பு உண்டு இல்ல? ஆமா உண்டு. ஏன் அவர் நினைச்சா வேற எதிர ஏறி இருக்கலாம்ல? வாழ்க்கை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். ஐயா இரியா, ஒன்னும் தப்பு இல்ல. தப்பு. உன் பேர் என்ன? அபிஷேக பேசுமா அவங்க பேசணும். மூல வைப்பேன். அவிச்சது பொரிச்சதெல்லாம் நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம் வீட்லயே. அப்ப என்ன உன் பேரை மட்டும் சொல்லு. நாரதர் என்பார்கள். என்னப்பா? நாரதர். ஓ, உன்னையதான் ஊர்ல பல பேர் தேடித்துறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு நல்லது செய்யற கால தேடத்தான். யாரு வீட்டுல என்ன நடக்குதுன்னு வீடு வீடா போய் கோழி பேசுறதானே வேலை. ஏய் ஏய், நாரதர். வீடு விட நான் போறேன்னா நீ போலையே. ஊர்ல செய்யற வேலைக்கெல்லாம் அதான் பேரு. என்ன பேரு? நாரதர். அப்படி இல்ல, பூலோக மக்கள் புரிந்து கொண்ட விதம் அவ்வாறு. நான் போனேன்னு வச்சுங்க, நல்லதே நடக்கும். எல்லா இடத்துக்கும் போனே நல்லதே நடந்துரும். ஆரம்பத்துல கலகம் மாதிரி தெரியும், ஆனா முடிவுல அதுவே நன்மை பயக்கும். நன்மை பயக்கும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாரதர் என்பார்கள். எங்க இருந்து வர்றீங்க? தேவலோகத்திலிருந்து வர்றேன். அது எங்க இருக்கு? மேலூர். மேலூரா? பொட்டாம்பட்டி மேலூரா? டிக்கெட் இப்ப 20 ரூபா கூடிருச்சாம்ல. அந்த மேலூர் அல்ல. இப்ப கோயம்புத்தூரை சுருக்குனா எப்படி சொல்லுவ? கோவை. திருச்சிராப்பள்ளி சுருக்குனா எப்படி சொல்லுவ? திருச்சி. மணப்பாறை சுருக்குனா எப்படி சொல்லுவ? மணவை. தஞ்சாவூரை சுருக்குனா எப்படி சொல்லுவ? தஞ்சூர். தஞ்சை. அப்ப புதுக்கோட்டை சுருக்குனா? புதுகை. மேலோகத்தை சுருக்குனா? மேலூர். பூலோகத்தை சுருக்குனா? பூலு. பூலோகம். புவி. புவி. அப்ப நானு மேலூர்காரன். புவிக்காரன்.
புவிக்காரன். என்ன வேலை பாக்குறீங்க? யாரு ஒண்ணும் தெரியாம என்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? இருக்கணும் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எதுல வந்தீங்க? ககன மார்க்கமா வந்தேன். ககனம்னா ககனம் என்றால் யாருக்கும் தெரியாமல் காற்றோடு காற்றாக திருட்டு பயம் பிரவேசிப்பது. ஏய், திருட்டு பயம் மாதிரி சொல்லக்கூடாது. சரி சரி. யாருக்கும் தெரியாமல் காற்றோடு காற்றாக பிரவேசிப்பது. அப்ப அது வாகனத்துக்கு பேரு வாகனம் இல்ல, ககன மார்க்கம். ககன மார்க்கம். அப்பதான் நிறைய பேசி நீயே கேட்டுக்கிட்டே படுத்துருமே. சரி, நல்ல விஷயங்களை மக்கள் சொல்றோம். கண்டிப்பா தவறு கிடையாது. நல்ல பேச்சாளர் நீங்க. சந்தோஷம். நீங்க ஒரு ஆசிரியருங்கிறதும் எனக்கு தெரியும். சரி, அடுத்த வருஷம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். கிடைச்சோடனே கல்யாணம் பண்ணி கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இல்ல டெம்பரவரியா புரியல, அதுக்கு சொல்லுவார். வேலை கிடைச்சு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு என் வாயில வைக்கணும், என் வாயால பேர் வைக்கணும்னு சொல்லுவாரு. இவ்வளவு பேசினீங்கள ஒரு பொய் பேசக்கூடாது. ஒரு நாள் மகரிஷி வேஷம் போறோம்னா பொய்யாமை ஆற்றினர் செய்யாமை செய்யாமல் என்று பொய்யே பேச மாட்டேன். அதான் அறச்செயல். எனக்கு இதுதான் பிடிக்காத விஷயம். பொய் பேச மாட்டியா? பொய் தாங்க பேசிருக்கீங்க. இல்ல நீங்க ககன மார்க்கமால வரல. இல்ல ககன மார்க்கம் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? பார்த்த எனக்கு தெரியாதா? வந்த எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியாதா? தெரியும்னு சொன்னா ஒத்துக்கங்க. நான் சொல்லவா? நான் வேணா சொல்லவா? எப்படி எங்க சொல்லவா? எப்படி சொல்லு? அந்த அன்னைக்கு ஒரு காரு அதுலதே வந்த கொடும்பாலூர்ல உன் பேக்க நான் தான் ஏற்றுனேன். உள்ள சந்தன நான் தான் உனக்கு பூசி விட்டு. பொய் இப்ப பேசுற நீந்தேன். என்ன? ஏய், அது வேறு. தங்கபாண்டிய ஒரு நல்ல பையன் வந்திருப்பேன். ஓ, அது வேற. இங்க நிக்கிறது யாருங்கிட்ட நாரதர், நான் நிக்கிறேன். சரிங்களா? அப்ப நீங்க போயிட்டு தங்கபாண்டிய வர சொல்லு. ஏய், தங்கபாண்டியதுக்கே வர்றாரு இங்க? நாரதர் தானே வரணும் இந்த கதாபாத்திர முறைப்படி. அப்ப இங்க பாத்திரம் இங்க கையில கொண்டு வந்துருக்கீங்களா? ஏய், கதாபாத்திரம், கதை மாந்தர். இப்ப அப்படி வந்துட்டீங்க. இந்த கையில வச்சிருக்கீங்களா? பேர் என்ன? சப்த தாளக்கட்டை. ஓ, சர்பத்து புளியற கட்டை. ஏய், சப்த தாளக்கட்டை. அதை வச்சு என்ன செய்வீங்க? பாட்டு கடிப்பேன். ஒரு 2 நாள் கை கொடுங்க. எதனால? மாட்டு காய் அடிக்க வேணும். ஏய், மாட்டுக்கு காய் அடிக்கிறியா? மாட்டுக்கு என்னையா காய் காய்க்குது? அது வேற காய், உங்களுக்கு தெரியாது. ஏய், மாட்டு கடிக்கிறது இல்லையா? பாட்டு கடிக்கிறது. எனக்கு அடிப்பேன், உனக்கு அடிப்பேன், அவங்களுக்கு அடிப்பேன், அவங்க எல்லாத்துக்கும் அடிப்பேன். எனக்கும் அடிப்பீங்களா? ஏன் உங்களுக்கு அடிக்க மாட்டேன்? உங்களுக்கு அடிப்பேயா? நானு எவ்வளவு வாங்குறீங்க? காசெல்லாம் இதுக்கு அடிக்கிறதுக்கெல்லாமா காசு? காசெல்லாம் கிடையாது. பகவானே, ஓசிலே வா. ஓசில தான். அப்ப எல்லாரும் டோக்கன் வாங்கிக்கோங்க பெட்டிக்கார்ட்ட வந்து. எதுக்குயா? அடிச்சு விடுவீங்க. ஏய், நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா தாளம் தாளம் அடிப்பேன். இது யாரு? இது பேர் என்ன? இது மகதியால், பேரியால், மகதியால், சகோதரியால், செங்கோடியால் சொல்லக்கூடிய யாழ்ல 19 நரம்புகளை கொண்ட மகதியால். எத்தனை நரம்பு? 19 நரம்பு. இது யாரு உங்களுக்கு கொடுத்தா? என் தாய் கலைவாணி கொடுத்தது. யார கொடுத்தா? என் சகோதரி தங்கச்சியை மாத்தி கொடுத்திருக்காங்க. இதை வச்சு என்ன செய்வீங்க? இத என் காணத்திற்கு மீட்டுவேன் நரம்ப. எத்தனை நரம்பு? 19 நரம்பு. அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு நோக்கம் வருதோ உங்க தங்கச்சி நரம்பு நோண்டுவீங்க. தங்கச்சியை நோண்டலையா? தங்கச்சிய யாழா மாத்தி வச்சு மீட்டு. ஐயா, தங்கச்சியை இடுப்புல வச்சிருக்கிறதே தப்பு. அதுலயும் நேரத்துக்கு நோண்டக்கூடாது. டேய், பாட்டு பாடும் பொழுது எனக்கா தோணுச்சா தோன்றப்பெல்லாம் நோண்டிக்கிறதே. நோண்டு. அது நோன்றது இல்லையா, மீட்டுறது. நீட்டுறதா? வீணை என்னும் மேனியிலே தந்தையினை மீட்டும் மாங்கனிகள் தொட்டினிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. இந்த மைக்கு வாலியம் குறைச்சு வச்சு அதுல ஒண்ணுமே வைக்கலாம், எடுத்த வச்சு விடு. என் வாயில வச்சு வெந்து புண்ணாக. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. கையில என்ன கட்டு? இது 5 புலன்களை அடக்கக்கூடிய மாலை. 5 புலனையுமா? 5 புலன் தலையில வரும்போது இடிச்சுக்கிட்டீங்களா? நான் இருக்கியா தலையில இடிச்சுக்கணும்? மண்டையில ஒரு கொண்டை. ஜடா மகுடம். ஓ, சகா மகுடம். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரு பிரம்மா, அம்மா பேரு கலைவாணி. ஓ, கலவாணி மைனா. கலைவாணி. லகரத்தை நல்லா போடணும். லகரத்தை எங்க போடணும்? நல்லா போடணும். சிறப்பு லகரத்துக்கு எங்க போடுவேன்? நாக்க மடக்கி உள்ள போடணும். ஓ, அடுத்த லகரத்துக்கு நாக்க வெளியே மடக்கி போடணுமா? கொஞ்சம் அதாவது பல் நுனியில போடணும். நாக்கு போடணும். அன்பல் நுனி நான் கடபத ஒரு லகரம் அப்படின்னு அந்த லகரத்துக்கு அப்படி போடணும். உங்க தாத்தன் பேரு? தாத்தன் பேர் மகாவிஷ்ணு. உங்க பாட்டி பேரு? உங்க பாட்டி பேரு? பாட்டி பேர் மகாலட்சுமி. பாட்டியோட பாட்டி பேரு? ஏய், சொல்லி அப்புறம் பாட்டியோட பாட்டி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கு. பிரபஞ்ச உற்பத்தியில அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப கிடையாது. சரி, தாங்கள் வந்த பார்க்கடலில் தோன்றியவள் தான் யாரு? மகாலட்சுமி. ஆமா. பார்க்கடல் என்ன ஆச்சு? பார்க்கடல் என்ன ஒண்ணும் ஆகல. பார்க்கடல கடஞ்சாங்க. பாம்பை பிடிச்சிருக்கியா? இல்லையே. பாம்பு தலையை பிடிச்சிருக்கியா? டெய்லியும் கையில வச்சுக்கிட்டானே திருறான். பாம்பையா? பேக்ல பாம்பை வச்சிருக்கேன். ஆமா, வச்சிருக்கேன். அப்ப பாம்பை பிடிச்சு கடந்தா வரும்ல பொங்கி வெளியே. ஆமா.
அதுல வந்ததுதான் எதுன்னு கேட்டா மகாலட்சுமி தல விருட்சங்கள் நிறைய வந்து சதுல. ஓ சரி அக்கா, நீ ஏக்கா கோவப்பட்டு போற? நான் பேங்க நாரதன், நீங்க எங்க போறிய? சரி சரி போங்க போங்க, ஆத்திர அவசரம் இருக்கத்தானே செய்யும். சரி சரி வாழ்க. தாங்கள் யார்? இந்த இடத்துக்கு காவலாளி. காவலாளி பேரு வீரத்தேவன். வேரத்தவன் என்று ஒரு பேரை வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆமா, வேற அத்தவன்னா வேரை அத்து அதிலிருந்து மூலிகை தயாரிக்கக்கூடியவர்கள் யாரு? சித்தர்கள். அப்படின்னா இந்த குறிஞ்சி நிலத்திற்கு நிறைய சித்தர்கள் வருவாங்க. எம்மை நான் இப்ப முனிவர்னா நீங்க சித்தர் போல, அதனாலதான் உங்களுக்கு வேற அத்தவன் என்று பேர் வச்சிருக்காங்க. ஐயா வீரத்தேவன் இல்லையா, வீரத்தேவன். வீரத்தேவனா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு வீர தீர செயல்களை செஞ்சா அதன் காரணமாக இப்ப அந்த காலத்துலாம் செக்க செவேர்னு குழந்தை பிறந்துச்சுன்னா செகப்பாயின்னு பேர் வைப்பாங்க. சரி, கருப்பா ஒரு ஆண்மகன் பிறந்தானா கருப்பசாமி கருப்பையான்னு பேர் வைப்பாங்க. காரண பெயர் இருந்தது. ஆனா நீ ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சிருக்கணும், செஞ்சாதான் உனக்கு என்ன பேர் வைப்பாங்க? வீரத்தேவன். பிறக்கும் போதே அப்படி என்ன வீர தீர செயலை செஞ்ச? புலி குத்து. புளிய குத்து? நான் புளிய குத்துனேன். பரவாயில்லையே, புளியவே குத்தி விரட்டக்கூடிய தன்மை உண்டா? விரட்ட தன்மை இல்ல. எங்க அம்மா புளிய உளிப்பு போடுன்னு குத்தி குத்தி உள்ள இருக்க கொத்தி எடுத்து கொடு. நான் சொல்ற புளி விலங்குங்கிற புளிய புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் மரப்புளிங்க. மரப்புளி. ஆமா சரி. வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இந்த இடத்துல என்ன வேலை பாக்குறீங்க? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. யாருக்கு? முருகப்பெருமானு. எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? 3 பேர் இருக்கோம். 3 பேர் உள்ள இருக்கிறீங்களே, 3 பேர்கிட்ட இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம்? ஆளோளும் சோ. எதுக்கு? கல்லை வைத்து பறவைகளை விரட்டக்கூடாது எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதனால கானத்தாலே பாட்டு பாடி பறவை விரட்ட. பாட்டு பாடி விரட்டுகிறே. நீங்க எத்தனாவது காவல்? நான் முத காவல். இரண்டாவது காவல் வர சொல்லணுமா? இரண்டாவது காவல் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா வர சொல்லவா? இதை காட்டி அதோட அது நல்லா இருக்கே, சுவைச்சு பாருங்க. மண்டையை விட அவங்க விட்டு தொண்டையெல்லாம் துணி சாரீரம். நான் சாமின்னு மரியாதை கொடுக்குறேன். டேய் நான் என்ன அப்ப பேசுறேன்? உள்ள இருப்பது என்னுடைய ஆள். உங்க ஆளா? ஆமா. அந்த நம்ம ஆள நம்ம ஆளா? ஏன் ஆளு? நம்ம ஆளு. ஏன் ஆளு? நாம் என்றால் உதறி என்பது என்ன பண்ணும்? ஒட்டாது. நாம் நாமுக்கு ஒட்டும். நான் நீ அப்படின்னம்னா ஒட்டுமா? ஒட்டாது. இது என்ன ஒளி வாங்கியிருக்குன்னா அது யாரு? இது நம்மளுது. வந்துட்டோம்னா இது நம்மளுது. நம்மளுது தானே, மாற்றம் இல்லையே. இல்லை, காலை வீட்டுக்கு எடுத்து பேர் நம்மளுது தொட்டி இல்ல, நம்மளுது. இந்த பெட்டி யாருது? நம்ம பெட்டி. நம்மளுது. இந்த மிருதங்க யாருது? நம்ம மிருதம். நம்மளுது. அப்படி நம்மளுது நம்மளுது பொழுது ஓ ஆள்னு தனியா பிரிச்சு பேசலாமா? எதுல வேணாலும் பங்கு போடலாம். பொண்டாட்டில ஆளுல மட்டும் பங்கே போடக்கூடாது. என்னடா 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள் செத்து போயிடும். டேய் 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை பங்கு போட்டேன். பங்கு போட்டா எல்லாம் கிழிச்சு எடுக்க. டேய் அப்படி இல்ல, தருமன் பீமன் நரச்சரன் நகுலன் சகாதேவன் சொல்லிய பஞ்ச பாண்டவர் 5 பேருக்கும் ஒருத்தி தான் பொண்டாட்டியா இருந்தா. அதுக்கு காரணம் இருக்கு. பாஞ்சாலி 5 பேத்துக்கும் ஒரு பொண்டாட்டி அப்படின்னா தினமும் 5 பேரும் ஒரு வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஒரு யுகத்தப்ப ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்க. அப்ப அது போல நீ முதல்ல பாத்துட்ட, அடுத்து நான் பாக்குறேன், அத்தோட குளோஸ் ஆயிருவேன். ஏன் அப்படி இருக்கும்? நீங்க எதுக்குடா அப்படி சிரிக்கிறீங்க? நீ எதுனாலும் எனக்கே புரியலையே. மனிதர்கள்லாம் அவங்க எல்லாம் அவங்க சைஸா புரிஞ்சுக்கிறாங்க. இருக்கட்டும், யாரை கூப்பிடவா? கண்டிப்பா சிக்கல் இருக்கு சாமி. ஏன்? ஒரு கூப்பிடணும்னா ஒரு 5000 ரூபாய் செலவு. 5000 ரூபாய் எதுக்கு? கூட்டி வந்து விடுறல. ஏய் எனக்கு எதையுமே கிடையாது. அப்ப வேணா கொஞ்சம் குறைச்சிக்கோ. சரி கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஒரு 3000 ரூபாய் கொடுங்க. 3000 ரூபாய் அதிகம். ரூம் வாடகை, கார் வாடகை, அதுக்கெல்லாம் தேவையில்லை. இதான குறிஞ்சிங்களா? ஆமா. இங்க வன காடு இருக்குல்ல, குறிஞ்சி நிலத்துக்கு மனுஷனாயா காட்டுக்குள்ள போய் குறிஞ்சி நிலத்துக்கு புணர்தல் நிமித்தமும் அது செடியும் செடி. அதனால இந்த வனத்துக்குள்ளே வச்சு நான் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அதனால 3000 ரூபாய் கொஞ்சம் குறை. என்ன மோசமா 3000 ரூபாய் பாதியா வேணா குறைக்கிற. ஒரு 1500 ரூபாய். அட ரூம் வாடகையாவது வேணுங்க. அது ரூமுக்கே வேணாங்கிறீங்களா? நான் இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 500 ரூபாய். டேய் அது அதிகம் இல்லையா? சும்மா வேணா கூட்டி போறீங்களா? ஓசியில அலையிறாங்க. அழைத்து வருகிறீர்களா? அழைத்து வருகிறேன். அழைத்து வர என்ன நீங்க சொல்லுறியா? என்ன என்னைய கூட்டி வர சொல்லிட்டு இருந்தாலே உள்ள போயிட்டாரு. ஓசியில போறான்னு சொல்லிட்டா போவாங்க. சரி இருக்கட்டும். சாமி சாமி ஒண்ணு வந்து இருக்கு சத்திரத்திலே
சாணி போட போகுது இதுன்னு செத்த நேரத்திலே. சரியா போயா. அப்புறம் ஜில்லு நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்காரு. சரியா போச்சு. நாரத மகரிஷி வந்திருக்காரு. நாரத மகரிஷி இல்ல, நாரத மகரிஷி. நாரதர் வந்திருக்கின்றார். என்னன்ற உன்னையெல்லாம் பார்க்கணும்னு அவருக்கு தலையெழுத்து. என்னை பார்க்கணும்னா அவர் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னதான் சரித்தேன் சாமி. எங்கே இப்படிதான் கூப்பிடுவாங்களா? அவரு டவுன் பஸ் தானே. சாமியை கூப்பிடுங்க வந்துட்டு. சாமி வாங்க வாங்க. சுவாமி எல்லாம் இன்னைக்கு பச்சை நிறம் தான். சுவாமியா? இவர்தான் சுவாமியா? எப்படி தெரியுது? இவருக்கு புத்தடி புத்தூர் அக்கராரத்துல இருக்காரு. குத்தடி குத்தடி கண்ணம்மா. என்ன அந்த படி குத்துறதுலயே பாடுது. ஆனா இதுக்கும் வாசிக்கிறாங்க பத்தியா? ஒரு லக்கலங்க அவர் குளிக்க மாட்டாரு. இல்ல உருளைக்கிழங்கு மாதிரி கொள்ளு கொள்ளுன்னு இருக்காரு. கொட்டை வச்சிருக்காரு பாக்க. உருத்துராச கொட்டை. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்க விழலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்க விழலாம். பலிக்க விழலாம். பலிக்க விழலாம். பொம்பளையாலே தேடி வருது இப்படி ஓடுறீங்க. என்னம்மா நானும் பார்த்தேன். கொள்ளை பொம்பளை பார்த்திருக்கேன். கொள்ளை என்றால் அதிகமாக கொள்ளை விருப்பம் சொல்றோம்ல. சரி. நான் பார்த்த பெண்களிலேயே இந்த பெண்கள் மாதிரி வேற எந்த பெண்களுக்கு நீ ரசனை இல்லாத ஆளு எதை பார்த்தா அலையத்தானே செய்வ. ஏய் அப்படி இல்ல, இந்த பெண்மணியால் நடனம் நல்லா இருக்கு. அதனால இந்த பெண்மணியால எப்படி வர்ணிக்க போறீங்க? இந்த நடனமே நல்லா இருக்கு. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுவே. 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 மேலாடை மூடி மேலாடை மூடி மாவெண்ணிலாம் உன்னை தானே வானம் தேடுவே. மாவெண்ணிலாம் உன்னை தானே வானம் தேடுவே. மேலாடை மூடி போடுது. மாவெண்ணிலாம் உன்னை தானே வானம் தேடுவே. கொடுக்க மாட்டேங்கிறார். மலர்
அப்படி இல்லையா, இந்த பெண்மணியால தேவலோகம் கொண்டு போலான்னு ஆசைப்படுறேன். நான் ஒன்னே ஒன்று தான் செய்வேன், நேரா கோயில போய் நின்று மண்ணவாரி தூத்திட்டு வந்துருவேன். ஏய், நீ என்ன சொன்ன? 500 சொன்னேன். ஆனா இத பார்த்தா விலை பேசுற மாதிரியா இருக்குது, கொலை பண்ற மாதிரி இருக்கா? விலை எல்லாம் அதிசயம்யா, அது காசு கொடுத்தா கூட கிடைக்காது. அது வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி சிக்கல்னு. இதற்கெல்லாம் ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுத்து நாடகத்துக்கு கூட்டி போலாம். அந்த அளவுக்கு அழகு பதுமை இந்த பெண். அளவுக்கு அழகிற என்ன ஒண்ணு சேராம உனக்கு இங்க கொடுக்கலாட்டினா என்ன, தேவலோகத்துக்கு வா, நான் கொண்டு போய் விடுறேன். இந்திரன்ட்ட சௌரியமா இருக்க. நடன மாதர்கள் நிறைய இருக்காங்க. நீ நாடகத்துல மாமா அப்படி இல்லையா, நடன மாதர்கள் நிறைய பேர் உண்டு தேவலோகத்தை. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை. அந்த 4 பேத்துல 5ஆவதா கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்ப அவர் அதோட ஓடிவார் எந்திரிச்சு. ஏய், உனக்கு ஒரு பட்டம் தர்றியா? எனக்கு என்ன பட்டம்? இவங்களை 5ஆவதா கொண்டு போய் சேர்க்கிறேன். 8 திக்கு பாலர்கள் இருக்காங்க, அந்த 8க்கு மேல உன்னை 9ஆவதா கொண்டு போய் சேர்க்கிறேன். அட சண்டாளைங்களா, அதுக்கு ஏய் ஆம்பளையாளு சாமியார தொடப்படாதான் சொன்னாப்புல இல்லப்ப. ஆமா, பொம்பளையாள் தொட்டோன்னு எப்படி வலிஞ்சு வலிஞ்சு காட்டுறியா, இடுப்ப காட்டுறியா, வைத்த காட்டுறியா. அடுத்த காவல் யாரோ தங்கச்சி அழைத்து வாரும். ஒரேடா ஜில்லு கண்ணு ஜில்லு, ஒரேடா குயிலு. யார் வந்தாலும் கம்பெனி கொடுக்குறாரா? அப்புறமா ராஜா பாட்டு பாடுவாருன்னு சொல்ல வந்தேன்.
நம்ம இடத்துக்கு என்னை அழைத்து விவரம் நாரத மகாமணி வந்திருக்காரு. நாரத மகாமணி பேர் எந்த இடத்துக்கு வந்திருக்காரா? ஆமா. நீங்க புண்ணியம் செஞ்சவங்கனே. என்னம்மா ஏன்? ஏன்னா வந்தோட ஒருத்தர் நீங்க ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்கல்ல. வாங்குனீங்களா? நல்ல உங்க கண்ணுக்கு தான் தெரியவேன்னாரு. எப்படி என் கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னு தெரியல. அப்படி ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்க. ஆமா. உனக்கே தெரியாம தர்மம் செஞ்சிருக்க. ஆமா. இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டுல அதோட பெரிய தர்மம் ஒண்ணு இருக்கு. சரி சுவாமி அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகின்றேன். சாமி சாமி வந்து இருக்கு சத்திரத்தில் கேலி செய்தாலும் இசைபவரே